Hi friends, this is Logic Teacher here. So this is question number 3 from exercise number 8.3, Introduction to Trigonometry. Okay, the question is actually if tan 2a is equal to cot a minus 18. Okay, so given, what is given? Given that, see, this exercise will be very interesting question, and it is very important in MCQ. Okay, right. Now given that tan 2a which is equal to cot a minus 18 degree, okay, where 2a is an acute angle. Acute angle na this will be lesser than or equal to it will be greater than or equal to 0 degree and lesser than or equal to 90 degree. அதாவது 0 to 90 degree இருந்தால் அது என்ன சொல்கிறோம்? acute angle. Okay. Find the value of a. நம்ம வந்து இந்த ஏங்கிற வேல்யூ என்னங்கிறத we have to find out. இந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் பார்த்தோன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? 90 minus a ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் நமக்கு தெரியும் tan and cot are the pair of 90 minus a இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம cot 90 minus 2n எழுதலாமா? cot 90 minus 2n எழுதிக்கலாம். ஒரே டைமுக்கு மாற்றணுன்னா இந்த தீட்டா ரெண்டையும் நம்ம கம்பேரிஷன் எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ இது காட்டில் இருக்குது, இதுக்கு டேனில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த காட்டை வந்து டேனாக மாற்றிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, பட் டு ஃபைண்ட் ஏ இல்லையா? அதனால் நான் டேனை வந்து காட்டாக மாற்றிக்கிறேன். நவ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ஃபார்முலா இருக்கு இல்லையா? காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ தீட்டாஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? ஸோ திஸ் இஸ் அப்போ 90 minus 2a ஈக்குவல் டு a minus 18, ரைட்? ஏல ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஏல இப்போ ஒரு சைடு இந்த சைடு கொண்டு போங்க. 3a இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 18 இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பண்ணுவோம். இந்த ஏ இங்கே கொண்டு வரேன். 90 minus 2a ப்ளஸ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. ஓகே, இந்த 90 அங்கே கொண்டு போகிறேன். மைனஸ் 2a மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 ப்ளஸ் 90 அங்கே போச்சுன்னா மைனஸ் 90. ஓகே, இங்கே மைனஸ் 3a இல்லையா? மைனஸ் 2a ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் மைனஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 18 எவ்வளோ வரும்? இது ரெண்டுமே மைனஸ். ஸோ மைனஸ் 108. இப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? ரைட். ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு 108, a இஸ் ஈக்குவல் டு 108/3 which gives 3 3s are 9, balance 1 8 6 36 degree. So value of a is 36 degree. ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த சாப்டரு. யூ கேன் ஈஸிலி கெட் சம் மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் 90 minus a ஃபார்முலா. ஓகே, ரைட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், சேம் ஸ்டைல் ஒன்லி. அதே ஸ்டைலில் தான் இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். tan a is equal to cot bன்னு கொடுத்துட்டாங்க. there are two angles a and b. tan of a will be equal to cot of b angle. Okay, right. prove that a plus b equal to என்ன சொல்கிறாங்க? prove that a plus b equal to 90 degree we have to prove. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இது ரெண்டும் ஒரே டைமுக்கு மாற்றணும் இல்லையா ஃபஸ்ட்டு? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேனை காட்டாக மாற்றலாம், இல்லைன்னா காட்டை வந்து டேனாக மாற்றலாம். எப்படி? 90 minus தீட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் வி கேன் ரைட் இட் அஸ் காட். டேனை வந்து நான் காட்டாக மாற்றிக்கிறேன். காட் 90 minus a இஸ் ஈக்குவல் டு காட் b இல்லையா? இப்போ இந்த 90 minus a b ஆர் ஈக்குவல். திஸ் இஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா அந்த ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்மேட்டில். ஓகே, தென் 90 minus a ஈக்குவல் டு b, ரைட்? இப்போ இந்த ஏவை இங்கே கொண்டு வாங்க. என்னாகும்? ப்ளஸ் ஏ ஆகுமா? 90 ஈக்குவல் டு b ப்ளஸ் ஏ. ஆர் நீங்கள் இது எப்படி எழுதலாம்?
a plus b is equal to 90 degree. That's it. We proved this. Okay. Right. The fifth one. The question is, if secant 4a is equal to secant 4a, which is equal to cosecant a minus 20 ன்னு சொல்லிட்டாங்க. Secant and cosecant are pairs of 90 minus a இல்லையா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா secant 4aவை I am going to write like cosecant 90 minus 4a is equal to secant 4aவை தான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, cosecant a minus 20. Okay, இப்போ we know that 90 minus 4a is equal to a minus 20. ஓகே, பாருங்க இந்த 4a அங்கே போனால் என்ன ஆகும்? 5a ஆகுமா? 4a ப்ளஸ் இங்கே ஒரு a, இந்த மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ் ஆகும். அப்போ 5a, இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகும். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். நம்ம இந்த 4a இங்கே இருக்குது, இந்த 4a அங்கே கொண்டு போகிறேன். ஸோ திஸ் இஸ் 5a. இந்த 20 இங்கே கொண்டு வரேன். மைனஸ் will get into plus. So 90 plus 20 is 110. So a equal to 110 by 5. இப்போ a வேணும்னா இந்த 5 வந்து கீழே போகும் இல்லையா, டிவைட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் 2 5s are 10, balance 1 10, 2 5s are 10. So value is 22 degree. So what? A is equal to 22 degree. Right? We found the value of A. So now this is question number 6. We will see it. This is question number 6 from exercise 8.3. Okay, if ABC are interior angles of a triangle ABC, so there is a triangle ABC. Okay, that is a right angle triangle, right? ABC. Okay, then show that, we have to show that sin b plus c by 2 is equal to cos a by 2. Okay, இப்போ this is angle A, this is C, this is angle B. Okay, how can we give the solution for this sum? First we know that in the three triangles, sum of the angles of sum of the angles of a triangle, sum of the three angles of a triangle will be equal to 180 இல்லையா? A plus B plus C, இந்த மூணு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். எதுக்காக இதை நம்ம எழுதுகிறோம்? இங்கே இந்த லாஜிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே B plus C இருக்குது, பட் we have no other way இல்லையா? அதனால் இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இதிலிருந்து we can get the value of B plus C இல்லையா? ஸோ B plus C is equal to A, அங்கே போயிடுமா 180, அங்கே போனால் மைனஸ் ஆகிடுமா 180 minus A. Now we got the value of B plus C. இப்போ B plus C by 2 வேணும். சில கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கொஷின்லேருந்தே அந்த டேர்ம்ஸ் எடுத்து அதை வந்து we have to get from some logic. ஓகே, இப்போ B plus C வேல்யூ நமக்கு இருக்குது. B plus C by 2 வேல்யூ வேணுமா? ஸோ B plus C by 2 இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் I have to divide it by 2. ஓகே, ஸோ B plus C by 2 is equal to, இது எப்படி எழுதலாம்? 180 degree by 2. இது நான் வந்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம், LCM தான் இல்லையா, அது A by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு B plus C by 2 is equal to 180 by 2 is 90, right? 90 minus A by 2. Okay,
இப்போது நமக்கு என்ன வேணும், b + c/2 வேல்யூ கிடச்சிருச்சு. பட் நமக்கு sin b + c/2 வேல்யூ வேணும் இல்லையா? அப்போ ரெண்டு பக்கமும் சைன் வேல்யூ எடுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா sin b + c/2 இந்த பக்கம் சைன் வேல்யூ எடுக்கிறேன், இந்த பக்கமும் சைன் வேல்யூ எடுக்கணும் இல்லையா? ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கமும் சைன் வேல்யூ எடுத்தால் வேல்யூ மாறாது. 90 - a/2. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் sin 90 - a இஸ் cos a இல்லையா? அப்போ sin b + c/2 is equal to sin 90 - a is cos a இல்லையா? cos a/2. இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சா? ஸோ we showed that sin a b + c/2 is equal to cos a/2 we showed that. Okay, right. Seventh one is very simple one. You just have to express sin 67 degree. Seventh one is very easy sum. Express sin 67 plus cos 75 in terms of trigonometric ratios of angles between 0 and 45. Okay, இப்போ என்னென்னா sin 45 degree plus cos 75 degree கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து 0 to 45 வர மாதிரி யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ். யூ ஹாவ் டு கன்வெர்ட் ஆர் கன்வெர்ட் அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ், ரைட்? ஓகே, எப்படி பண்ணலாம்? இப்போ இது வந்து 90 - 45 போட்டிங்கன்னா என்ன வரும்? 0 to 45 பண்ணோம் இல்லையா? This is sin 67, sorry. This is sin 67 degree, okay? And cos 75, okay. இப்போ 90 - 67 பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 23 வருமா? 90 - 75 பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 15 வருமா? ஸோ 15 and 23 are in between 0 to 40. That's it. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து sin sorry, how can we write this? Sin theta is equal to cos 90 minus theta இல்லையா? sin 67 is equal to cos 90 minus 67 plus cos 75 is sin 90 minus 75. We can write like this, right? According to the formula. So this is equal to, what is 90 minus 67? 23 இல்லையா? 90 இருந்து 67 போனால் அவ்வளோ, 10 7 போனால் 3, 10 minus 7 is 3, here 8 minus 6 is 2, right? Cos 23 degree plus here sin 90 minus 75 is 15, right? Sin 15. So we expressed the theta value in 0 degree to 45 degree. That's it. Okay, right. Thank you.